வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரோட பதில் உரையில ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம், இது 3500 கோடியில 1,00,000 வீடுகள் கட்டப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 2வது சாலைகள் மேம்பாடு, அதாவது ஊரக சாலைகள் 1088 கோடியில 2200 ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 3வது ஓய்வூதியத்தை பொறுத்தவரையும் முதியவர்கள் அப்புறம் கணவரால் கைவிடப்பட்ட 1,80,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த சத்துணவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சத்துணவு பணியாளர்கள் அப்புறம் அங்கன்வாடி பணியாளர்களோட ஓய்வூதியம் 2000 இருந்து 3,400 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுக்குற, அதாவது செட்டில்மெண்ட் அமௌண்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது 1,00,000 இருந்து 2,00,000 கொடுக்கப்படும், உயர்த்தி வழங்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பு ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிற பணியாளர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த டைம்ல இறுதிச் சடங்குக்காக 20,000 வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அங்கன்வாடி உதவியாளர்கள், அப்புறம் அந்த சமையலர்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்களோட ஓய்வூதியம் 2,000 இருந்து 3,000 மாத்தி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது இவங்களோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் 50,000 இருக்கிறது 1,00,000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பகுதி நேர ஆசிரியர்கள், அவங்க இப்போ பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கிறவங்க, அதாவது காலி இடம் நிரப்பும் போது அவங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர ஆசிரியர்களா வர்றதுக்காக உண்டான சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.